சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கண்மணியும் ஆறுமுகமும் ஹனிமூனுக்காக அந்தமானுக்கு வந்திருக்காங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் யதார்த்தமா ஆறுமுகத்தோட பர்ஸை கண்மணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஆறுமுகம் ஒரு பொண்ணோட மாலையும் கழுத்துமா இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் கண்மணிக்கு ஒன்றுமே ஓடலை. இது என்ன? ஆறுமுகத்தோட பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோவில் ஆறுமுகம் இன்னொரு பொண்ணு கூட ஜோடியாக இருக்காரு. 2 பேரும் மாலையும் கழுத்துமா வேற இருக்காங்க. அப்போ ஆறுமுகத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே அதிர்ச்சியாகி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஆறுமுகம் வாராரு. என்ன கண்மணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட பர்சத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்குறாரு. ஏன் பர்ஸை உங்ககிட்ட கொடுக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், கண்மணி விளையாடிக்கிட்டு இருக்காத, பர்சத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்குறாரு. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி காட்டுறாங்க. கண்மணி கையில் அந்த ஃபோட்டோவை பார்க்கவும் ஆறுமுகம் ரொம்பவே அதிர்ச்சியாகிறாரு. ஐயோ, இவ கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம். இந்த ஃபோட்டோவை அப்போவே எடுத்து வேற இடத்துல வைக்கணும்னு நினச்சிருந்தோம். எடுத்து வைக்கிறதுக்குள்ள இவ கண்ணில் ஃபோட்டோ பட்டுருச்சே, இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படியே உள்ளுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு, என்ன ஆறுமுகம், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபோட்டோவில் உங்கள் கூட இருக்கிறது யாரு? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், இங்கே ஆறுமுகத்தை பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. ஆறுமுகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கண்மணிக்கு கோபம் வந்துடுது. வாயை திறந்து ஏதாவது பேசு, இந்த ஃபோட்டோவில் உன் கூட இருக்கிறது யாரு? மாலையும் கழுத்துமா ஒரு பொண்ணு கூட இருக்க, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதாவது வாயை திறந்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கத்துறாங்க. கண்மணி சத்தம் போடவும் ஆறுமுகம் வந்துட்டு, ஆமாம் கண்மணி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. ஆறுமுகம் படார்னு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லவும் இங்கே கண்மணிக்கு பார்த்தா தலையில் இடி இறங்கின மாதிரி ஆயிடுது. என்னடா சொல்கிற, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமாக கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என்னோட முறை பொண்ணு, இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளும் இப்படி தான் உன்னைய மாதிரி என் மேலே பைத்தியமாக இருந்தா. அவகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கவே இல்லை. அப்போ நான் எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாது. கிடைக்கிற இடத்துல காசை வாங்கி நல்லா குடிச்சிட்டு ஊர் சுற்றுவேன். எனக்கு அது மட்டும்தான் வேலை. ஆனால் இப்படி பொறுப்பே இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த என்னைய அவ தான் கண்மூடித்தனமாக காதலிச்சா. லவ்வுன்னு சொல்லி என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லிட்டு அவ கழுத்தில் நானும் தாலி கட்டினேன். நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் எந்த வேலைக்கும் போகாததால் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. எங்களுக்குள்ள தினமும் சண்டை தான். ஒரு கட்டத்தில் கோச்சிக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போனவ தான். அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி கூட பார்க்கல. அவளும் என்ன ஏதுன்னு வந்து கேட்டதும் கிடையாது. நானும் அவளை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் தான் வந்து இருந்தேன். அப்பந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி சாவித்திரி தாமரை மூலமாக உங்கள் குடும்பத்தில் நான் வந்து டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளையாகவும் ஆயிட்டேன். நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை இதை பற்றி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், போதும் நிறுத்து, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஒரே ஒரு தடவையாவது இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வாயை திறந்து என்கிட்ட ஒரு தடவையாவது சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும்,
நான் உன்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன் கண்மணி. ஆனால் நீ தான் எதையுமே காது கொடுத்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், நான் காது கொடுத்து கேட்கலன்னா என்ன, என் கன்னத்தில் 2 அடி அடிச்சாவது சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்துட்டு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்தை சத்தம் போடுறாங்க. சரி, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், தெரியாது கண்மணி, அவ எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது. கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா ஏது ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவ எனக்கு ஃபோனும் பண்ணது கிடையாது. நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை. நான் உங்கள் வீட்டில் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே தங்கிட்டேன்ல. அந்த நேரத்தில் நீ தான் என்கிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொன்னேன். நான் கூட உங்ககிட்ட எவ்வளவோ மறுத்து பேசினேன். இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீ தான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், நீ என்னதான் சொன்னாலும் சரி ஆறுமுகம், உனக்கு ஏற்கனவே கல்யாணமானதை மறைச்சி என்னை நீ ஏமாத்திட்ட, என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோபப்படவும், ஐயோ கண்மணி, நான் உன் மேலே வச்சிருக்கிற காதல் உண்மையானது. நான் உன்கிட்ட நடிக்கலாம் இல்லை, உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நிறைய தடவை முயற்சி பண்ணி இருக்கேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையல கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், சரி, நீ ஏற்கனவே அவங்கள கல்யாணம் பண்ணிட்ட. இப்போ அவங்க திரும்ப வந்து என் புருஷனை எனக்கு திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், அவ இனிமே வரமாட்டா கண்மணி, என்னை விட்டு போய் அவ ரொம்ப வருஷம் ஆச்சு, அவ எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், ஒருவேளை திரும்பி வந்து இவர் தான் என் புருஷன், இவருக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் தான் செல்லுபடியாகும், உனக்கும் இவருக்கும் நடந்த கல்யாணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது, நான் இவரை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசினாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்மணி கேட்கவும், அதெல்லாம் வரமாட்டா, அவளே வந்தாலும் நான் அவளை ஏற்றுக்கிட மாட்டேன், என் மனசு முழுக்க நீ தான் கண்மணி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், போதும் ஆறுமுகம், நல்லா என்னை ஏமாத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கண்மணிக்கு ஃபோன் வருது. சன்னாசி ஃபோன் பண்ணுறாரு. என்ன சித்தப்பா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்மணி ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி அழுக ஆரம்பிக்கவும், சித்தப்பா சித்தப்பா எதுக்குப்பா சித்தப்பா அழுகுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், கண்மணி அது வந்து அப்பத்தா தவறிடுச்சு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி அழுதுகிட்டே சொல்லவும், என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் கண்மணி, நீ உடனே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வேகமாக புறப்பட்டு வா, சாயந்தரத்துக்குள்ள அப்பத்தாவுக்கு இறுதி சடங்கு செய்யணும், எப்படியாவது சீக்கிரமாக புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கண்மணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி என்னாச்சு, ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், சன்னாசி சித்தப்பா தான் ஃபோன் பண்ணாரு, அப்பத்தா இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் ஆறுமுகமும் அழுக ஆரம்பிக்கிறாரு. சரி கண்மணி, இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, வா நாம் சீக்கிரமாக புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், அடுத்து பார்த்தா கண்மணியும் ஆறுமுகமும் கிளம்பி ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க.